மக்களை வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சைனாவில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பின்னாடி பாருங்கள், பில்டிங்லனா அங்கே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ சுற்றிலும் மக்கள் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. சைனீஸ் நியூ இயரை கூட இவங்க இந்தளவுக்கு கொண்டாட மாட்டாங்க. பட் நம்ம ஜனவரி 1 அந்த நியூ இயரை வந்து இங்கிலீஷ் நியூ இயர் வந்து இவங்க ரொம்ப இதாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலே ரொம்ப க்ரேஸ் உள்ளவங்க. பாருங்கள், பில்டிங்கன்னா எப்படி நைட்டு 11 மணிக்கு மேலே இந்த பில்டிங் மேக்ஸிமம் லைட்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் நியூ இயர்னால் எல்லா லைட்டையுமே இங்கே ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக இருக்கும். ரொம்ப மக்கள்லாம் யாரும் ட்ரங்க்ஸ் பண்ணிட்டு கத்திக்கிட்டு அப்படின்னாக மாட்டாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த பார்க்கில் பாருங்கள், குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோடு வந்து எப்படி விளாண்டுக்கிட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே சேஃப்டியாக இருக்குங்க. ரொம்ப நல்ல சேஃப்டியாக இருக்கும். நைட் ஆனால் கூட பரவாயில்ல. அதுக்கேற்ற மாதிரி இங்கே செக்யூரிட்டிஸ்னால் அதிகமாக இருப்பாங்க. இந்த லைட்ஸ் பாருங்கள், சைனாவோட அந்த ப்ராடக்ட் லைட்ஸு. அங்கே பாருங்கள், பசங்கன்னா வந்து கம்பி மத்தாப்பு இதெல்லாம் கொளுத்தி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சைனாவில் வந்து இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து ஃபெஸ்டிவல் காட்டிலும் இந்த நியூ இயர் நம்ம ஜனவரி 1 அந்த நியூ இயரை வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த ஒன் டே நைட்டை மட்டும் இங்கே எதனா விற்றுருக்காங்க பாருங்கள். ஸோ இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இதை வந்து, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்கன்னா வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக ஒரு ஃப்ரீலான்சிங்காக இந்த பலூன் விற்கிறது, இந்த லைட்டிங் விற்கிறது, இதெல்லாம் நிறையா இங்கே செய்வாங்க. ஸோ இந்த பார்க்கில் இந்த நியூ இயர் கவுண்டன் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால ஸோ இங்கே வந்து 2-3 ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய மக்கள் இங்கே வந்துட்டுருக்காங்க. அங்கிட்டு வந்து லைவ் கன்சர்ட் போயிட்டு லைவாக வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க்குனால, சிட்டிக்கு நடுப்புற உள்ள பெரிய பார்க்குனால எல்லாருமே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஜாலியாக அந்த ஒன் டே நைட்டுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைட்டிங்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், சின்ன பசங்க விளையாடுற லைட்ஸு. இந்த வந்து கிளிப்பு மாதிரி தலையிலேயே மாட்டிக்கலாம், இல்லை கையில், சின்ன குழந்தைங்க கையில் இதை பிடிச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய லைட் இது வந்துருச்சு. இப்போ சைனாவில் இது வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த ப்ராடக்ட்னால் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊரில் இது மாதிரி ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். இங்கே எல்லாமே வந்து இந்த பார்க் வந்து பிக்னிக் டே டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் வந்து மக்கள் வந்து பிக்னிக் தான் வருவாங்க. பெரும்பாலும் இங்கே வர மக்கள்னால் வந்து இந்த பிக்னிக் அந்த க்ளோத்து வந்து கொண்டு வந்து விரித்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஈவினிங் ஆகவும் மக்கள் வந்து அதே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பிக்னிக் வர க்ளோத்தை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு நிறையா பேர் இங்கே படுத்து தூங்குறாங்க. ஈவினிங்கே வந்துட்டாங்க நிறையா பேர். ஏன்னா அந்த கன்சர்ட்டுக்கு இடம் கிடைக்காது, இந்த ரோடுக்குள்ளேயும் வர முடியாது. ஏன்னா மெயின்லேயே ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க, நடந்து தான் வரணும். அதனால் நிறைய பேர் வந்து ஈவினிங்கே, இங்கே தெரிஞ்சவங்க எல்லாமே ஈவினிங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பசங்க போலீஸ்கார் பையனை கூப்பிட்டு போகிறார்ல, இங்கே பார்த்தா தெரியும், இந்த பையனை வந்து பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டான். எங்கிட்ட விளையாண்டுக்கிட்டு எங்கிட்ட இந்த பையன் போயிட்டான். ஸோ அதனால் செக்யூரிட்டி கார்டு வந்து அதை பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே செக்யூரிட்டிங்க எல்லா பக்கத்துமே கேமரா இருக்கும். ஸோ செக்யூரிட்டி நிறையா இங்கே இருப்பாங்க. அந்தளவுக்கு செக்யூரிட்டிங்க ரொம்ப சேஃப் தான் வந்து சைனாவில் ரொம்ப ஹைலைட்டு. நாட் ஓன்லி ஃபெஸ்டிவல் டைமில், நீங்கள் எப்போ வேணாலும் நைட்டு வெளியே போகலாம், பயங்கர சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் சின்ன பசங்களாக இருக்கும்போது, இப்போ இருக்கான்னு தெரியல, ரஜினிகாந்த் ஃபோட்டோ, விஜயகாந்த் ஃபோட்டோ வச்சு லங்கர் கட்டை உருட்டுவாங்க. 5 விழுந்தா இவ்வளோ ப்ரைஸு, 11 விழுந்தா இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இங்கேயும் சைனாவிலையும் இந்த பழைய இருக்குது, அந்த சூது விளாட்றது. அதனால் ரொம்ப எடுக்க முடியல, அதுக்குள்ளேயும் அவர் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த இங்கேயும் இருக்குது. அந்த சூது விளாடும்ல, அந்த லங்கர் கட்டை உருட்டுன்னு சொல்லுவாங்க, அது சைனாவிலையும் இருக்குது பாருங்கள். நிறைய ஃபுட்டை நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் நான் காட்டுறேன். நிறையா சைனாவில் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் சைனாவில் வந்து ஃபுட் ரொம்ப வகையாக டிஃப்ரெண்ட்டாக எல்லா நாட்டோட உணவையும் இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவே நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த நியூ இயர் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே
இந்த மாதிரியான ஃபுட் ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இது உள்ளுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. இது பேக்கரி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. கேக்கு அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் தான் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சைனாவில் பேக்கரி ஐட்டம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் மாதிரி டேஸ்ட்டு இனிப்பு அதிகமாக இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இங்கே இனிப்பு இருக்கும். இவங்க சர்க்கரைனா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகப்படியான மக்கள். ஸோ இங்கே வந்து நம்ம பர்கர் மாதிரி, அதாவது மீட் வச்சு சைனீஸ் பர்கர் மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நிறையா உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபங்க்ஷனுக்காண்டி போட்டிருக்காங்க. பட் இங்கே பார்த்தா ஆக்டோபஸ் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒரு கடையில். ஆக்டோபஸ்ஸு அதை அப்படியே பொரிச்சு வைப்பாங்க. நம்மள மாதிரி மசாலாலாம் போட்டு வறுத்துலாம் சமைக்க மாட்டாங்க. அது சும்மா அப்படியே ஒரு மாவில் போட்டு எடுத்து தூக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் அது சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸ், குக்கீஸ் வந்து அதே பேக்கரி தான். இங்கே 2026 அந்த மாதிரி எழுதின குக்கீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க. இங்கே டீ, அதுக்கப்புறம் டீ தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே மில்க் டீக்கில் சைனாவிலையும் மில்க் டீ நிறையா சாப்பிடுவாங்க. பட் நம்ம ஊர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த டீ கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பால் அதிகமாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டீ பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் சைனாவில் மெக்டொனால்டுக்கு போனீங்கன்னா நம்ம ஊர் டீ மாதிரி ஒரு டீ கிடைக்கும். ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹாம்பர்கர் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சாரி, இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி, கோழி கால், நம்ம ஊரில் எப்படி கருவாடு ஊறுகாய் வைப்பாங்க, மீட் ஊறுகாய், அதே மாதிரி இங்கேயும் வந்து இது அந்த மாதிரி ஊறுகாய் சேலட் மாதிரி, ஊறுகாய் சேலட் தான் இது. அதை இது மாதிரி ஊற வச்சு தான் அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா லைவாக நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெடிஷ்னலான சைனீஸ் ஃபுட்டான, அதாவது ரோல் இருக்கும், நம்ம சப்பாத்தி ரோல் மாதிரி இங்கே ஒரு ரோலில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு, வெஜிடபிள், சிக்கனு இந்த மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் சாஸ் மாதிரி ஊற்றி அவங்க கொடுப்பாங்க, மைனஸ்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி ரோல் அங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான சைனீஸ் இந்த லோக்கல் ஃபுட். நூடுல்ஸில் நிறையா வகை நூடுல்ஸ் இருக்குது. இந்த நூடுல்ஸ் வந்து ஹைனான் ஃபன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நூடுல்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை தான் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே கடையில் நிறையா ஃபுட்டு இங்கே விற்றுருக்காங்க. சில கடையிலலாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, இங்கே பாருங்கள் இந்த இந்த ஜாப்பனீஸ் சூசி வந்து இங்கே நிறைய கிடைக்குங்க. நிறைய கடையில் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே உள்ள சின்ன பசங்க அதிகமாக ஜாப்பனீஸ் சூசியை வந்து சாப்பிட்றாங்க. ஸ்கூல்லேயே வந்து பசங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, ஜாப்பனீஸ் சூசி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ பயங்கரமான கூட்டம். ஆனால் இங்கே மக்கள் மேக்ஸிமம் சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் அமைதியாக இருந்துட்டு அமைதியாக போயிடுவாங்க. இங்கே ஒரு கடையில் வந்து கரும்பை வந்து இந்த ஊரில் சுட்டு வைப்பாங்க. இது வந்து ஒரு நம்ம நூல் பரோட்டா இருக்குதுங்களா, அந்த மாதிரி ஒரு பன்னு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் மீட், இங்கே வந்து போர்க், பன்றிக்கறியை தான் வந்து கட் பண்ணி அதில் சாஸில் ஊற வச்சு கட் பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கரும்பை வந்து இங்கே நெருப்பில் சுட்டு பார்பிக்யூ மாதிரி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கரும்பு ஜூஸும் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் கரும்பு சுட்டு விற்கிறது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கரும்பு ஜூஸை வந்து இங்கே குடிக்கிறதுக்கும் இந்த ஊரில் நிறையா கிடைக்கும் கரும்பு ஜூஸ்னால். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, சைனாவை பொறுத்த வரைக்கும் அதோட பேக்கேஜிங் சிஸ்டம், ஒரு ஃபுட்டுக்குனா அதை எவ்வளோ டெக்கரேட் பண்ணி அதில் வைக்கக்கூடிய பாக்ஸ், அந்த பேக்கேஜ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை உலகத்தில் யாராலையும் அடிச்சிக்க முடியாது.
பயங்கரமாக இந்த பேக்கேஜ் சிஸ்டம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலில் கூட பேக்கேஜ், இந்த கஸ்டமைஸ் பேக்கேஜ் நான் வந்து சேல்ஸ் பண்ணுற இதை பற்றி கூட போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து குடிக்கிறதுக்கு ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அது சைனாவில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் டீ அப்புடின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் டீனா 4-5 வகையான பழங்களை, குறிப்பிட்ட பழங்களை வெட்டி அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் இங்கே உள்ள க்ரீன் டீ தண்ணியை ஊற்றி, சுடு தண்ணியை ஊற்றி அதில் வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்டில் உள்ள அந்த சாறு அதில் இறங்கிடும். அப்புறம் அதை குடிப்பாங்க. ஸோ அதான் வந்து இங்கே ஃப்ரூட் டீ அப்புடின்னு இங்கே ஒரு இது டீ இருக்குது. ஆனால் அது நல்ல கடையாக பார்த்து வாங்கி குடிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் டீ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே அந்த நியூ இயர் செலிப்ரேஷனு அங்கே பக்கத்தில் போயிட்டு இருக்குது பாருங்கள். லைவ் கான்சர்ட் பண்ணிட்டுருக்காங்க, பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கடையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடையோட வியாபாரமே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் அந்த கடை இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த கடையில் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே நூடுல்ஸு, டம்ப்ளிங், சைனீஸ் டம்ப்ளிங் நிறையா இருக்கும், நிறைய வெரைட்டி. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் டம்ப்ளிங் வந்து மாறுபடுங்க. ஸோ அதனால் இந்த ஊரில் வந்து டம்ப்ளிங் ஓகே நல்லாயிருக்கும். பட் டம்ப்ளிங்க்கு சிறந்த ஊர் ஜாங்சு ப்ரொவின்ஸ், சூஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. டம்ப்ளிங் அங்கே தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைனாவில் இருக்கக்கூடிய உணவுகள் ஒவ்வொரு இவ்வளோதான் உணவுகளை நம்ம வரையறதுக்கு கொண்டு வர முடியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது டேஸ்ட்டு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். இன்னும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. க்யூலலாம் நிற்கிறாங்க பாருங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. ஒரு கடையில் க்யூ நின்னாலே ஒரு 10 பேர் நின்னாலே போதும், 20 பேர் அது என்ன ஃபுட்டுன்னு தெரியாமல் வந்து க்யூவில் நின்று அந்த உணவை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் சைனீஸ் நியூ பற்றி கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. இதெல்லாம் பணியாரம் மாதிரிங்க. பணியாரம் நம்ம ஊர் பணியாரம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அப்படியே இங்கே சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பணியாரத்தை போட நேரம் ஆகும்னு சொல்லிட்டுக்காண்டி அந்த பணியாரத்தை இங்கே பொறிச்சு வச்சு அந்த குழியில் பணியார குழியில் வச்சுறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அந்த பணியார குழி மாதிரிக்குள்ள அதில் தான் போட்டு அதை பண்ணுவாங்க. டைம் ஆகுதுன்னு இவங்க இப்படி பொறிச்சு வச்சு அந்த குழியில் போட்டுடுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த கடைங்க எல்லாம் கவர் பண்ணியாச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன் சைனாவில் இப்படி தான் போயிட்டு இருக்கும். நன்றி. நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.